ராஜேந்திரன். இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். காஷ்மீரில் 4வது நாளாக நீடிக்கும் பதற்றம். கலவர பலி எண்ணிக்கை 21ஆக உயர்வு. கூடங்குளம் 2வது உலையில் துவங்கியது மின் உற்பத்தி. தமிழகத்திற்கு 562 மெகாவாட் கிடைக்கும் என அறிவிப்பு. சுவாதி கொலை வழக்கு விசாரணை. ராம்குமாரை போலீஸ் காவலில் எடுக்க இன்று மனு. யூரோ கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி. பிரான்ஸை வீழ்த்தி போர்த்துகல் அபாரம். காஷ்மீர் கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. அங்கு தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்பின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான பர்கான் முசாஃபர் வானி பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது மரணம் காஷ்மீரில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. பர்கானின் இறுதிச் சடங்கில் 2 லட்சம் பேர் பங்கேற்றுள்ளனர். இதையொட்டி ஆங்காங்கே சிறப்பு தொழுகைகளும் பாகிஸ்தான் கொடியுடன் இரவு நேரங்களில் ஊர்வலங்களும் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே காஷ்மீர் கலவரத்தின் போது பலியானவர்களின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. கலவரத்தில் 200 பேர் வரை காயமடைந்துள்ளனர். ராணுவத்தினர் மீது கையெறி குண்டு தாக்குதல், காருடன் காவலர் ஒருவர் ஜீலம் நதியில் தள்ளிவிடப்பட்டு கொலை என காஷ்மீரில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. அங்குள்ள 10 மாவட்டங்களிலும் ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து நடைமுறையில் உள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வரும் நிலையில் அங்கு பாதுகாப்பு படையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தில்லியில் நேற்று உயர்நிலை குழுவினருடன் ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து காஷ்மீர் முதல்வர் மெஹபூபா முஃப்தியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ராஜ்நாத் சிங் காஷ்மீரில் அமைதி திரும்ப அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்தார். காஷ்மீரில் அமர்நாத் புனித பயணம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் உள்பட பல ஆயிரம் பக்தர்கள் தவித்து வருகின்றனர். காஷ்மீரில் கலவர சூழல் ஏற்பட்டிருப்பதை அடுத்து அங்கு அமர்நாத் புனித பயணம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகம் உள்பட வெளி மாநிலங்களிலிருந்து அமர்நாத் புனித பயணத்திற்கு சென்றவர்கள் தத்தளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து சென்ற 5000 பேர் தற்போது ஸ்ரீநகரில் ராணுவ பாதுகாப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு தவித்து வரும் தமிழக பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்த நிலையில் அவர்களுக்கு உரிய உதவிகளை செய்வதாக தமிழக அரசு உறுதியளித்துள்ளது. கூடன்குளம் அணுமின் நிலைய 2வது உலையில் இன்னும் 3 மாதத்தில் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி எட்டப்படும் என இந்திய அணுசக்தி கழக தலைவர் SK சர்மா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடன்குளம் அணுமின் நிலைய 2வது உலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் அணுப்பிளவிற்கான முதற்கட்ட சோதனை தொடங்கப்பட்ட நிலையில் நேற்றிரவு முதல் அணுப்பிளவு தொடர்வினை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய SK சர்மா, 2வது அணு உலையில் மின் உற்பத்தி அடுத்த மாதம் தொடங்கப்பட உள்ள நிலையில் உற்பத்தி படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு அடுத்த 3 மாதத்தில் முழு உற்பத்தி திறனான 1000 மெகாவாட் இலக்கு எட்டப்படும் என்று தெரிவித்தார். வளாக இயக்குநர் RS சுந்தர் பேசும்போது, இந்த அணு உலையில் இருந்து மாநிலங்களுக்கு கிடைக்கும் மெகாவாட் மின்சாரம் முறையே தமிழகத்திற்கு 562, கர்நாடகத்திற்கு 221, கேரளத்திற்கு 133, தெலங்கானா 50 மற்றும் புதுச்சேரிக்கு 33.50 என்று தெரிவித்தார். My colleagues from NPCIL and other DI units on this occasion of Unit 2 attaining criticality at 8:56 hours PM. As you know, this unit is first of its kind, largest nuclear power unit in India. It will be producing 1000 megawatt electricity. In its own humble way, will be contributing towards the nation building. தமிழ்நாடுக்கு 56.2.5%, அது 562 மெகாவாட், கர்நாடகாவுக்கு 221 மெகாவாட், கேரளா 133 மெகாவாட், தெலுங்கானாக்கு ஒரு 50 மெகாவாட் கிடைக்குங்க, புதுச்சேரிக்கு 33.5 மெகாவாட். இதனிடையே அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தினர் வரும் 16ஆம் தேதி பாளையங்கோட்டையில் அணு உலைக்கு எதிரான பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். சென்னை சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமாரை போலீஸ் காவலில் எடுக்க காவல்துறை இன்று மனு செய்ய உள்ளது.
சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த மாதம் 24ஆம் தேதி மென்பொருள் பொறியாளர் சுவாதி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ராம்குமார் கடந்த 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்ற ராம்குமார் தற்போது சென்னை புழல் மத்திய சிறையில் 2 காவலர்களின் துணையுடன் அடைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே சுவாதி கொலை வழக்கு தொடர்பான தடயங்களையும் ஆதாரங்களையும் காவல்துறையினர் மும்முரமாக திரட்டி வருகின்றனர். இதன் ஒரு கட்டமாக கொலை சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் குற்றவாளியை உறுதி செய்வதற்காக புழல் சிறையில் இந்த வாரம் அடையாள அணிவகுப்பு நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். அதேவேளையில் ராம்குமாரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் இன்று மனு தாக்கல் செய்யவும் திட்டமிட்டுள்ளனர். ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்த வழக்கில் கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் ஆகியோர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராக உள்ளனர். ஏர்செல் நிறுவன பங்குகளை மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனம் வாங்கியதில் அந்நிய செலாவணி நிதி பரிமாற்ற மோசடி நடந்ததாக புகார் எழுந்தது. இந்த புகார் தொடர்பாக முன்னாள் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் தயாநிதி மாறன், அவரது சகோதரர் கலாநிதி மாறன் உள்பட சிலர் மீது மத்திய அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்தது. கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக தயாநிதி மாறன், சன் டிவி குழும தலைவரான கலாநிதி மாறன், அவரது மனைவி காவேரி மாறன் ஆகியோர் இன்று ஆஜராக வேண்டுமென தில்லி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி மூவரும் இன்று தில்லி சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கென்யா நாட்டை குட்டி இந்தியா போல உணர்வதாக அந்த நாட்டில் இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவரது 4 நாடு ஆப்பிரிக்க பயணத்தின் இறுதிக்கட்டமாக நேற்று டான்சானியா நாட்டிலிருந்து கென்யா வந்தார். கென்யா தலைநகர் நைரோபியில் ராணுவ மரியாதையுடன் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நைரோபியில் உள்ள கசரானி அரங்கத்தில் 20,000 இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றிய மோடி, இந்தியாவின் உண்மையான தூதர்கள் வெளிநாடுகளில் வாழும் இந்திய சகோதர சகோதரிகள்தான் என்றார். ஆப்பிரிக்கா இந்தியாவுக்கு மிக முக்கியமானது. நமது பயணம் தற்போது துவங்க இருக்கிறது எனவும் மோடி தெரிவித்தார். கென்யாவில் ஒரு சின்ன இந்தியாவை தான் பார்ப்பதாகவும் வேற்றுமை கலந்த இந்தியாவின் நறுமணத்தை தான் நுகர்வதாகவும் நரேந்திர மோடி பேசினார். நமது பயணம் இங்கு முடிந்து விடாது எனவும் மோடி கூறினார். लेकिन हम यहाँ रुकने वाले नहीं है, अभी और आगे बढ़ाना है, और ऊंचे देश को ले जाना है, और इरादा है 8% तक पहुंचना है. இந்த நிகழ்ச்சியில் கென்யா நாட்டு அதிபர் உகுரு கென்யாட்டாவும் பங்கேற்றார். இன்று இரு நாட்டு பரஸ்பர நலன்கள் குறித்து உகுரு கென்யாட்டாவிடம் பிரதமர் மோடி பேச்சு நடத்தவுள்ளார். முன்னதாக டான்சானியா நாட்டு பயணத்தின் போது இந்தியா டான்சானியா இடையே 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. கடல் சார்ந்த பாதுகாப்பு மற்றும் சானிஸ்பார் பகுதியில் நீர்த்திட்டம் ஒன்றுக்கு நிதியுதவி வழங்குவது போன்றவை இந்த ஒப்பந்தங்களில் அடங்கும். பலத்த மழை காரணமாக வட இந்தியாவில் தொடரும் மழை வெள்ளத்தால் பல ஆயிரம் மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இடைவிடாத தொடர் மழை காரணமாக ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளப்பெருக்கால் வட இந்தியாவின் பல பகுதிகள் தொடர்ந்து பாதிப்பை சந்தித்து வருகின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் நகரில் கங்கை, யமுனை நதிகளின் நீர்மட்டம் உயர்ந்ததால் ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். 24 घंटे में गंगा जी में और यमुना जी में जो जलस्तर में काफ़ी तेज़ी से वृद्धि हुई है. यमुना जी में चूँकि एमपी एरिया में काफ़ी बारिश हुई है और बाढ़ की काफ़ी ख़राब स्थिति रही है, तो जो ट्रिब्यूटरीज हैं यमुना जी की, उनका पानी कल दोपहर से ही बढ़ना बहुत तेज़ी से आना शुरू हो गया और उसमें बहुत तेज़ी से इजाफा हुआ है. गंगा जी का पानी चूँकि नरोरा बराज और कानपुर बराज से काफ़ी मात्रा में पानी छोड़ा गया है. மத்திய பிரதேசத்தில் நிலவும் வெள்ளச்சூழல் காரணமாக தலைநகர் போபால், விதிதா இடையிலான சாலை மூடப்பட்டுள்ளது. அங்கு மழை வெள்ள பலி எண்ணிக்கை 15ஆக உயர்ந்துள்ளது. அதுபோல அசாம் மாநிலம் ஜோர்ஹத் மாவட்டமும் வெள்ளத்தில் சிக்கித் தவிக்கிறது. அங்கு 20 கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. பிரம்மபுத்திரா நதி பெருகியதால் கிராமங்களும் விளைநிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. மின்சார ரயில்களில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்பவர்களை பிடிக்க இன்று துவங்கி 15ஆம் தேதி வரை சிறப்பு படையினர் அதிரடி சோதனை நடத்தவுள்ளனர். விரைவு ரயில்கள், மின்சார ரயில்களில் உரிய பயணச்சீட்டு இல்லாமல் பயணிப்பவர்களை பிடிக்க அடிக்கடி சோதனைகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் ரயில்வே வருவாயை அதிகரிக்கும் நோக்கத்தில் இன்று 11ஆம் தேதி முதல் வரும் 15ஆம் தேதி வரை சென்னை கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து ரயில் நிலையங்கள் மற்றும் மின் ரயில்களில் சிறப்பு படையினர் அதிரடி பயணச்சீட்டு சோதனை நடத்தவுள்ளனர். பயண சீட்டின்றி பயணம் செய்பவர்களுக்கு குறைந்தபட்சம் 250 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.
யூரோ கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் பிரான்ஸ் அணியை வீழ்த்தி போர்ச்சுகல் அணி கோப்பையை வென்றது. ஐரோப்பிய நாடுகள் மட்டுமே பங்கேற்கும் யூரோ கோப்பை கால்பந்து தொடர் பிரான்ஸ் நாட்டில் நடந்து வந்தது. 24 அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின் போன்ற அணிகள் வீழ்ந்த நிலையில் இறுதிப் போட்டியில் பிரான்ஸ் அணியும் போர்ச்சுகல் அணியும் நேற்று களம் கண்டன. பாரிஸ் நகரில் இந்த போட்டி நடைபெற்றது. அனல் பறந்த இந்த ஆட்டத்தில் 24வது நிமிடத்தில் போர்ச்சுகல் அணியின் கேப்டனும் நட்சத்திர வீரருமான கிறிஸ்டியானோ ரொனால்டோ காயம் காரணமாக டிஸ்ட்ரெச்சர் மூலம் வெளியேற்றப்பட்டார். இது போர்ச்சுகல் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஆட்டத்தின் முதல் பாதியில் கோல் எதுவும் விழாத நிலையில் இரண்டாவது பாதியிலும் கோல் இல்லாத நிலையே நீடித்தது. பிரான்ஸ் வீரர்கள் கிறிஸ்மன், ஜிக்னாக் உள்பட இரு அணி வீரர்களும் பல கோல் வாய்ப்புகளை வீணடித்தனர். Ronaldo and Titi climbing, and then here goes Moussa Sissoko again. It's been the man of the half, really. ஆட்டத்தின் 90வது நிமிடம் வரை இரு அணிகளுமே கோல் அடிக்க தவறியதால் கூடுதல் நேரம் அளிக்கப்பட்டது. அதில் போர்ச்சுகல் அணியின் பதிலி ஆட்டக்காரராக களமிறங்கிய ஆண்டனியோ ஈடர் ஆட்டத்தின் 109வது நிமிடத்தில் யாரும் எதிர்பாராத வண்ணம் ஒரு கோல் அடித்து அசத்தினார். A good chunk now of extra time, and Portugal could have had their name inscribed on the trophy with that free kick. Here comes Eder. Not got much help. Oh, he doesn't need any help. How about that? The striker who really always makes ஈடர் அடித்த இந்த கோலே போர்ச்சுகல் அணியின் வெற்றி கோலாக அமைந்தது. முடிவில் 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வீழ்த்தி போர்ச்சுகல் அணி முதன்முறையாக யூரோ கோப்பையை வென்று சாதனை படைத்தது. கோப்பையுடன் போர்ச்சுகல் வீரர்கள் கொண்டாட்டம் போட போர்ச்சுகலின் லிஸ்பன் உள்பட பல்வேறு நகரங்களில் ரசிகர்களின் கொண்டாட்டம் களை கட்டியது. Sure dreamt about. He had the nightmare of the injury, and the reality is the dream has come true. Yeah. They are maybe party poopers in Paris, but they are Portugal, and tonight they've been. 4 மீனவர்களை தேடும் பணி முனைப்பு. விரைந்து செயல்பட கோரி வேலை நிறுத்தம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கரூர், நாமக்கல் மாவட்டங்களை இணைக்கும் காவிரி ஆற்றுப்பாலம் பகுதியில் மணல் அள்ள தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதை கண்டித்து தொடர் போராட்டம் நடத்தப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர். நல்லக்கண்ணு தெரிவித்துள்ளார். கரூர் தளவப்பாளையம் பகுதி காவிரி ஆற்றுப்படுகையில் மணல் அள்ள கடந்த 2 மாதங்களுக்கு முன் தமிழக அரசு அனுமதி அளித்தது. அந்த பகுதி மக்கள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அங்கு மணல் அள்ளும் பணிகள் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நல்லக்கண்ணு அந்த பகுதியை பார்வையிட்டார். பின்னர் இது தொடர்பான ஆலோசனை கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நல்லக்கண்ணு மாவட்டத்தில் உள்ள மணல் குவாரிகளை அரசு மூட வேண்டும் எனவும் இதற்காக முதற்கட்டமாக மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். சட்ட விதிக்கு புறம்பாக ரோட்டை குறுக்கே ஆற்றின் குறுக்கே ரோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புக்லிங் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விதிகளுக்கு மாறாக மணலை அள்ளி வாரைதான் தெரிகிறது. மேற்கொண்டு அதை தொடர்ந்து போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், மறியல் போராட்டத்தில் தொடர்ந்து நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. சென்னை துறைமுகம் மற்றும் தனியார் கிடங்கில் இருந்து 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரம், கலைப்பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை அடுத்த வானகரம் அம்பத்தூர் சாலையில் உள்ள ஆயிரம்பாக்கம் பகுதியில் ஒரு தனியார் கிடங்கில் இருந்து சென்னை துறைமுகத்திற்கு செம்மரங்கள் கடத்தப்படுவதாக வருவாய்த்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அயனப்பாக்கத்தில் 1/2 ஏக்கர் பரப்பளவிலான அந்த தனியார் கிடங்கு மற்றும் சென்னை துறைமுக சரக்கு பெட்டகம் ஆகியவற்றில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அதில் கிடங்கில் இருந்து 7
7.90 கோடி மதிப்புள்ள செம்மரக்கட்டைகளும் சரக்கு பெட்டகத்தில் இருந்து 8.30 கோடி ரூபாய் மதிப்புள்ள 652 செம்மரக்கட்டைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இவை தவிர இந்த கும்பல் வெளிநாடுகளுக்கு கடத்த இருந்த அரிய சிலைகள், பண்டைய கலைப்பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்களும் மீட்கப்பட்டன. சென்னை மாநகராட்சி கவுன்சிலராக இருந்த ஞானசேகரன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திருவள்ளூர் மாவட்டம் மணலி சாத்தங்காடு காவல் நிலையத்தில் 4 பேர் சரணடைந்துள்ளனர். மணலியில் நேற்று முன்தினம் மாலை சென்னை மாநகராட்சி 21வது வார்டு அதிமுக கவுன்சிலராக இருந்த ஞானசேகரனை அடையாளம் தெரியாத 3 பேர் கொலை செய்துவிட்டு தப்பினர். காவல்துறையினர் 4 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தேடி வந்த நிலையில் மாதவரத்தை சேர்ந்த ஜெபக்குமார், ராஜேஷ், பிரபு, ராஜீவ் என்ற 4 பேர் தாங்கள்தான் கொலை செய்ததாக காவல்துறையினரிடம் சரண் அடைந்துள்ளனர். அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் புகார் தர வந்த இளைஞரை போதையில் இருந்த காவலர் அடித்து உதைத்ததால் ஆத்திரமடைந்த இளைஞரின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தைச் சேர்ந்தவர் ராஜா. இருசக்கர வாகன பழுதுபார்ப்பு கடை வைத்துள்ள இவர் நேற்றிரவு கடையை பூட்டிவிட்டு 10,000 ரூபாய் பணத்துடன் வீட்டிற்கு புறப்பட்டார். அப்போது கருவடிக்குப்பம் பகுதியில் ராஜாவை சிலர் தாக்கி அவரது பணத்தை பறித்துச் சென்றனர். இதுபற்றி புகார் தர லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு நள்ளிரவு 1 மணி அளவில் ராஜா வந்தார். அப்போது குடிபோதையில் இருந்த சத்தியமூர்த்தி என்ற காவலர் புகாரை வாங்க ராஜாவை கடுமையாக தாக்கி மறுநாள் வருமாறு அனுப்பியுள்ளார். தகவல் அறிந்து வந்த ராஜாவின் உறவினர்கள் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். நான் கல்யாணம் தரத்துக்கு ஸ்டேஷனுக்கு வந்தேன். இங்கே ஒரு கிராம வந்து அவர் என்ன பண்ணதான் தெரியல. அவர் புஷ்ஷந்தாப்புலையா போதெல்லாம் தெரியல. எனக்கு வந்தாப்புல வந்து சேமவாக தான் எனக்கு இன்னும் ஒருத்தன் அகிஷ்ட் வரான். அவனை அதிகம் உதைக்கல, என்ன வச்சாப்புல சரக்கு போட்டு தான் தெரியுது. எனக்கு சரக்கு போட்டு வந்து உதயிறாப்புல வந்து காசு காணாமல் போயின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வரேன். எம்எல்ஏ பிடிச்சி உதயிறாப்புல பாதுகாப்புல. படகு கவிழ்ந்த விபத்தில் காணாமல் போன புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் 4 பேரை கடலோர காவல் படையினர் தேடி வரும் நிலையில் அவர்களை விரைந்து கண்டுபிடிக்க கோரி ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் விசைப்படகு மீன்பிடி தளத்திலிருந்து 280 படகுகளில் நேற்று முன்தினம் கடலுக்கு சென்ற மீனவர்கள் நேற்று கரை திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது காளிமுத்து என்பவரது படகு பழுதாகி நடுக்கடலில் மூழ்கியது. அதிலிருந்து 4 மீனவர்களை காணவில்லை. அவர்களை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஹெலிகாப்டர் உதவியுடன் மீனவர்களை தேடி மீட்டு தர வேண்டும் என அவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போட்டு வராத காரணத்தினால என்ன சூழ்நிலை திரும்பி பார்க்கும்போது அவர் போட்டு தண்ணியில் முழுவதாக வந்து எங்களுக்கு கேள்வி கேள்விப்பட்டது. அவர் வாக்கிடையில் பேசும்போது திரும்பி போய் பார்த்துறாங்க. அந்த சிபிஎஸ் பாயிண்டில் அந்த போட்டு இல்லை. 4 பேர் கதி என்ன ஆகுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் அரசாங்கம் தயவு செய்து தகுந்த முதல் போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு அந்த 4 பேர் உயிரை திருப்பி கொடுக்கும்படி உங்களுக்கு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே மித்தகள் தயாரிக்கும் தனியார் நிறுவனம் ஒன்றின் கிடங்கில் நேரிட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. பெருந்துறை அருகே சிப்காட் வளாகத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மெத்தை தயாரிக்கும் நிறுவன கிடங்கில் விற்பனைக்கு தயாரான மெத்தைகள் மற்றும் இலவம் பஞ்சு மூட்டைகள் ஆகியவை வைக்கப்பட்டிருந்தன. விடுமுறை நாளான நேற்று பூட்டப்பட்டிருந்த அந்த கிடங்கில் இருந்து கரும்புகை வந்ததை கண்ட காவலாளி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தார். அங்கு தீ விபத்து நேரிட்டதை அறிந்த தீயணைப்பு படையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். மின்கசிவு காரணமாக விபத்து நேரிட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தூத்துக்குடி வட்டாட்சியருடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் காலவரம்பற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த விசைப்படகு மீனவர்கள் போராட்டத்தை திரும்பப் பெற்றனர். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் பதிவு செய்யப்பட்ட விசைப்படகுகள் தினமும் காலை 5 மணிக்கு கடலுக்கு சென்றுவிட்டு இரவு 9 மணிக்குள் கரை திரும்ப வேண்டும் என அரசு கட்டுப்பாடு உள்ளது. இதை பயன்படுத்தி தூத்துக்குடி கடல் பகுதியில் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டம் மற்றும் கேரளத்தை சேர்ந்த மீனவர்கள் இரவு நேரத்தில் தங்கி மீன்பிடித்து செல்கின்றனர். இதை கண்டித்தும் தங்குகடல் மீன்பிடிப்புக்கு அனுமதி கோரியும் தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் கடந்த 2 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதுபற்றி தூத்துக்குடி வட்டாட்சியருடன் நடந்த பேச்சுவார்த்தையின் போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதி அளித்ததால் மீனவர்கள் இன்று கடலுக்கு சென்றனர். கன்னியாகுமரி போட்டுகள் நைட்டு பிசிங் பார்க்கறனால எங்களுக்கு போதியமான மீன் கிடைக்கவில்லை. நாங்கள் அதிகமான 1,30,000 40,000 செலவு பண்ணி தொழிலுக்கு போனாலும் எங்களுக்கு 50,000 40,000 தான் விற்கிது. சப் கலெக்டர் ஏடி கூப்பிட்டு எங்களை பேசினாங்க. தங்குக்கடல் போகாத அளவுக்கு நாங்கள் நிப்பாட்டுறோம், நீங்கள் அந்த தொழிலை நீங்கள் வழக்கமாக போன மாதிரி போங்க அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் இன்றைக்கு தொழிலுக்கு செல்கிறோம்.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அருள்மிகு அமரபனீஸ்வரர் கோவிலில் 108 வலம்புரி சங்காபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அருள்மிகு அமரபனீஸ்வரர் கோவிலில் நேற்று முன்தினம் தொடங்கிய 22ஆம் ஆண்டு ஆனி திருமஞ்சன விழாவை ஒட்டி பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. இறுதி நாளான நேற்று அருள்மிகு சிவகாமி சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு ஆணி திருமஞ்சன மகா அபிஷேகம் மற்றும் 108 வலம்புரி சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் சத்யபாமா எம்பி உள்பட சிறப்பு அழைப்பாளர்கள் உள்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் போட்டி 2ஆம் முறை பட்டம் வென்றார் ஆண்டி முரே. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பாரிஸ் நகரில் யூரோ கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியை காண அளவிற்கு அதிகமாக குவிந்த ரசிகர்கள் அத்துமீறலிலும் ஈடுபட்டதால் காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கூட்டத்தை கலைத்தனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற யூரோ கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் பிரான்ஸை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தி போர்ச்சுகல் அணி கோப்பையை வென்றது. முன்னதாக பாரிஸ் நகரின் ஈஃபில் கோபுரம் அருகே ரசிகர்கள் மிகப்பெரிய திரையில் போட்டியை காண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு அளவிற்கு அதிகமாக குவிந்ததால் கூடுதல் ரசிகர்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டது. தடையை மீறி ரசிகர்கள் அங்கு முயன்றதால் காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் கூட்டத்தை கலைக்க முயற்சித்தனர். அப்போது சிலர் வன்முறையில் ஈடுபட்டனர். போட்டி முடிந்த பின்பும் அந்த பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவியது. லண்டனில் நடந்த விம்பிள்டன் ஆடவர் ஒற்றையர் டென்னிஸ் போட்டியில் பிரிட்டன் வீரர் ஆண்டி முரே 2ஆம் முறையாக பட்டம் வென்று சாதனை படைத்தார். நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் உலகின் 2ஆம் நிலை வீரரான முர்ரே 7ஆம் நிலை வீரரான கனடா நாட்டின் மிலாஸ் ரவோனிக்கை எதிர்கொண்டார். பரபரப்புக்கு பஞ்சமின்றி 2 மணி 48 நிமிட நேரம் விறுவிறுப்பாக நடந்த இந்த போட்டியில் 6-4, 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் முர்ரே வெற்றி பெற்று விம்பிள்டன் ஆடவர் பட்டத்தை கைப்பற்றினார். இந்த வெற்றி ஆண்டி முரேவின் 2வது விம்பிள்டன் மற்றும் 3வது கிராண்ட்ஸ்லாம் வெற்றியாகும். கடந்த 2013ஆம் ஆண்டு முர்ரே விம்பிள்டன் கோப்பையை வென்றது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காஷ்மீரில் 4வது நாளாக நீடிக்கும் பதற்றம். கலவர பலி எண்ணிக்கை 21ஆக உயர்வு. கூடங்குளம் 2வது உலகில் துவங்கியது மின் உற்பத்தி. தமிழகத்திற்கு 562 மெகாவாட் கிடைக்கும் என அறிவிப்பு. சுவாதி கொலை வழக்கு விசாரணை. ராம்குமாரை போலீஸ் காவலில் எடுக்க இன்று மனு. யூரோ கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி. பிரான்ஸை வீழ்த்தி போர்த்துகல் அபாரம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.